ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாம். நீங்கள் வந்து 90s கிட்ஸா? அப்போது கண்டிப்பாக நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் என் லைஃப்பில் நடந்த சில ஹாப்பினஸான மூமெண்ட் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் எனக்கு ஹாப்பினஸ் மூமெண்ட்னா, இப்போது நான் அப்ராடில் இருக்கிறேன். அது எனக்கு அந்தளவுக்கு ஹாப்பியை கொடுக்கல. ஆனால் நல்ல சேலரி வாங்குகிறேன். பட் அது வந்து எனக்கு ஹாப்பி கொடுத்துச்சான்னு கேட்டால் கொடுக்கல. நான் இருந்த ஹாப்பினஸ்னால் என்னோடய ஊரை சொல்லுவேன். என்னோடய ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம். என்னோடய ஊர் நேம் வந்து மேலத்தத்தியார்குளம். நாகர்கோயிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கணும். ஒழுங்கினசேரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். எங்கள் ஊரில் வந்து ஒரு 50 வீடு உண்டு, ஒரு சர்ச்சு, ஒரு சின்ன சுவாமி டெம்பிள் உண்டு. ஸோ அந்த சுற்றி அதுக்கப்புறம் தோப்பு வயல் தான். அந்த டைமில் வந்து நாங்கள் வெள்ளமடம்னு ஒரு ஊர் உண்டு. லைக் அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரும்போதே எங்கள் ஊரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஒரு வயலுக்கு நடுவில் ஏதோ தீவு மாதிரி தெரியும். இந்த கடலுக்கு நடுவில் தீவு இருக்கும்ல, அந்த மாதிரி எங்கள் ஊர் வந்து ஒரு வயலுக்கு நடுவில் எங்கள் ஊர் மட்டும் இருக்கும். அப்படியே ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். சில பேர் பஸ்ஸில் கூட போக மாட்டாங்க. வயல் நடுக்க நடந்து வெள்ளமடம் அதெல்லாம் 8 கிலோமீட்டர்ஸ் 9 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் வயலோட நடக்கும்போது ஈஸியாக அங்கே போயிடலாம். நிறைய பேர் பஸ்ஸு கூட பிடிக்காம அப்படி நடந்து போவாங்க. அது ஒரு தனி ஃபீலு. அதுக்கப்புறம் ஊரில் வந்து சொல்லவே வேண்டாம். சாமி கோயில் உண்டு. நாங்கள் வந்து ஃபுல்லாக அங்கே தான் கிடப்போம். அந்த சாமி கோயில் பக்கத்தில் கலாச்சி விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது, கதை பேசுகிறது. அப்புறம் இந்த சின்ன பசங்களுக்கு அந்த டைம் நல்லா எப்படின்னா ஃபைட்டை இழுத்து விட்டு அவங்களுக்குள்ள அடி போட்டு நாங்கள் மூட்டி விட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். அவனை 2 பேரும் அடி போட்டுட்ருப்பாங்க. எல்லாம் அங்கே தான் நடக்கும், காசிப்பு எல்லாமே. ஆனால் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, அந்த டைம் எங்கள் கையில் மொபைல் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். இப்போ என் கையில் ஒரு 5 நிமிஷம் மொபைல் இல்லைன்னா ஐ ஃபீல் அலோன். நான் ஏதோ அலோனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த டைமு ஒரு அலோன் ஃபீலே கிடையாது. எங்கள் கையில் எங்களுக்கு பசங்க தான். பசங்க கூட சுற்றிட்டு ஜாலியாக கிரிக்கெட் விளையாட ஊராக பெட் மேட்ச்சுக்கு போவோம். அப்புறம் சின்ன சண்டைகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி. அதே மாதிரி இப்போ உள்ள காலத்துலலாம் எப்படின்னா கரண்ட்டு போச்சுன்னா ஏதோ நம்ம உயிரே போன மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அந்த டைம்லாம் நாங்கள் கரண்ட்டு எப்போ போகும்டா அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 மணினா எல்லாரையும் வீட்டில் போட்டு பூட்டிட்டு தூங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த கரண்ட் கட் ஆச்சுன்னா எல்லா வீட்டில் உள்ள பெரியவங்களும் சரி எல்லாருமே வெளியே வந்து அந்த டைம் இந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான், மண்ணெண்ணெய் விளக்கும் அப்புறம் மெழுகுவர்த்தி, இதை வச்சு தான் இது பண்ணுறது. எல்லாம் தெருவுக்கு வந்துடுவாங்க. தெருவுக்கு வந்துட்டு அவங்கவுங்க ஏஜ் கூட காசிப் பேசுகிறது, நல்லா பேசி சிரிச்சுட்டு நாங்கள் இங்கே சாமி கோயில் பக்கத்தில் அந்த ஒரு பூடோன்னு சொல்லுவாங்க, அந்த சாமியோட சிலை இருக்கும். அங்கே வந்து உட்காந்துட்டு பசங்கள்லாம் உட்காந்துட்டு நிறைய அந்த பூஸ்டின்னு கேம் உண்டு. அப்புறம் கல்லாம் போலீஸு, அப்புறம் கண்ணாம்பூச்சி, அப்புறம் ஃபுல்லாக பேசிட்டு ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டா. அப்போல்லாம் எங்கள் நாக்கு தான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு. பேசிக்கிட்டே இருப்போம். எங்கள் வாயை வச்சு, எங்கள் வாயும் எங்கள் நாக்கும் தான் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த கையில் மொபைல் கிடையாது. எவனோடே என் ஆள்கிட்ட பேச போகிற அப்படியெல்லாம் எந்த ஒரு பிஸி கிடையாது. நாங்கள் ஒரு 8 பேர் ஊர் பசங்க இருக்கிறோன்னா, அண்ணன்மார்க உண்டு. ஸோ எல்லாருமே இருக்கிறோன்னா அந்த 8 பேருமே பேசி ஹாப்பியாக இருப்போம். அது ஒரு ஃபீலு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இனி செகண்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணுற லைஃப்பில் என்ஜாய் ஆன மூமெண்ட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி லைஃப்பில் நடந்துச்சுன்னா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.